சாரி கடைக்குள்ளே வந்ததும் டக்குன்னு எடுக்க மாட்டாங்க லேடிஸ். அதுவும் நான்லாம் எடுக்கவே மாட்டேன். பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. ரேட்டும் ரீசனபிளாக தான் இருக்குது. வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. நாம் தமிழர் கட்சி கூட்டத்துக்கு வந்ததுக்கான காரணம் என்னென்ன? எனக்கு தேவைப்படுற தமிழ் தேசியம், இயற்கை சார்ந்த எல்லா கருத்துக்களையும், நான் ஒரு விவசாயி, எனக்கு தேவையான எனக்கு எது எது சரின்னு படுதோ அதுக்குள்ளே நாம் தமிழர் கட்சியில் சொல்கிறாங்க. இப்போ விவசாயிகளுக்கு நாம் தமிழர் கட்சி நிறைய பேசுகிறாங்க. திமுக வந்து இலவச மின்சாரம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி சீமானவர்கள் என்ன செஞ்சிருவாரு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவர் சொல்கிற மருத்துவம், கல்வி, குடிநீர், இது 3 மட்டும்தான் இலவசம், மற்ற எல்லாம் காசுன்னு சொல்கிறாருல, அது நல்லது. நான் ஒரு விவசாயியாக இருக்கேன். இலவசம்னு மற்ற இதுகள்லாம் இது பண்ணுறது எங்களெல்லாம் கடைசி நான் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்திலே வறட்சியான பகுதி. எங்களுக்கு சாதாரண மழை பெய்கிற தண்ணி ஆற்றுல சரியாக வந்துட்டாலே, வைகை அணை நிறைஞ்சி இது இருக்குல்ல, வைகை அணை, அங்கே மேலே முல்லை பெரியார் அணை, அந்த பிரச்சனை தீர்ந்துட்டாலே எங்கள் பகுதி ஃபுல்லாக வசதியான ஆட்களாக மாறிடுவோம். நாங்கள் ரொம்ப கீழே அடிமட்டத்தில் இருக்கிறதுக்கு காரணமே வந்து காவேரியில் வைகையில் தண்ணி வராது, வைகையில் தண்ணி பற்றாக்குறை தான். அப்போ முல்லை பெரியார் அணையில் தண்ணியோட நீர்மட்டத்தை கூட்டிட்டாங்கன்னா எங்களுக்கு கட்டாயம் தண்ணி எங்கள் பகுதிக்கும் கிடைக்கும். ஒரு தண்ணி தட்டுப்பாட்டில் தான் எங்கள் விவசாயம் ஃபுல்லாக அழியுது. விவசாயிகளுக்கு நாயகனா சீமான் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் இருப்பார். ஏன்னா நான் ஒரு கூட்டத்துக்கு, பரமக்குடி கூட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே முல்லை பெரியார் அதில் நடக்கிற என்னென்ன அரசியல், அது எப்படி நடந்துக்கிட்டு இருக்குன்னு சீமானண்ணன் பேசுகிறதுக்கு முன்னாடி இன்னொரு மாநில பேச்சாளர் பேசினார். அது எனக்கு ஒரு பெரிய புத்தகம் படித்தது மாதிரி இருந்துச்சு. எனக்கு 6 குழந்தைங்க, அரசாங்கத்தை எதிர்த்து எனக்கு குழந்தையே பெக்கக்கூடாதுன்னு ரொம்ப நெருக்கடி கொடுத்தாங்க. ஏன்னா நான் குழந்தை எனக்கு இறந்துச்சு, அதனால் குழந்தை வேணும்னு நினச்சி பெற்றுக்கிட்டேன். ஆனால் இன்றைக்கி ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு எப்படி இங்கே சாதியை ஒழிச்சிட்டோம்ன்றாங்க. ஆனால் இங்கே தான் சாதி சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இதே ஆந்திராவில் எல்லாரும் முதலமைச்சரே நாயுடு, ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னு வச்சுருக்காரு. ஆனால் அங்கே சாதி சண்டை இருக்கிறதா தெரியல. அவர் இன்றைக்கி 3வது குழந்தை பெற்றா 30,000, 4வது குழந்தை பெற்றா 40,000ன்றாரு. நான் இன்றைக்கி 6 குழந்தை பெற்றிருக்கேன். ஆனால் நான் வெறும் 2,000, என்னை 2வது குழந்தைக்கு வெறும் 2,000 தவிர வேறு ஒரு பைசா வாங்கலை. ஆனால் நான் குழந்தை நான் தண்ணி தம்மு எந்த பழக்கம் கிடையாது. ஆனால் நான் 2வது குழந்தை பெக்கிறதுலேருந்து எல்லா குழந்தைக்கும் நான் ஒவ்வொரு இடத்துலையும் அவமானப்பட்டுக்கிட்டே இருக்கேன். அரசு மருத்துவமனையில் எல்லா இடங்கள்லையும். உங்களுக்கு படிச்சிருக்கீங்க, வெக்கமா இல்லையா? அதான் இல்லையா? நான் எம்காம் படிச்சிருக்கேன், எங்கள் வீட்டுக்காரம்மா பிஏ படிச்சிருக்கு. ஆனால் நாங்கள் விவசாயம் பார்க்குறோம். ஆனால் உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நீங்கள் படிச்சிருக்கீங்கன்ட்டு ஒவ்வொரு மருத்துவமனையில் எங்களுக்கு இழிவாக பேசுகிறாங்க. 6 பிள்ளை பெத்தம்மா, 4 பிள்ளை பெத்தம்மான்றாங்க. 8% 4% வந்துருச்சு நாம் தமிழர். அது பெரிய நீங்கள் ஒன்றுமே, அதாவது வந்து இனி இருக்கிறவங்க அதான உறுதியானவங்கன்னு நம்புகிறோம். அதை விட கூடுது குறையுது. அவர் பேசுகிற தமிழ் தேசியம் எத்தனை தடவை தோத்தாலும் நான் அவருக்கு தான் போட்டுக்கிறேன். பிள்ளைங்களெல்லாம் நாம் தமிழர் கட்சியில் சேர்த்து விடுவீங்களா? சேர்த்து விடுறது மட்டும் இல்லை, உறுப்பினர். இப்போ இவன் இந்த வருஷ புது வாக்காளர், என் பொண்ணு இந்த வாக்காளர். இது 2மே நாம் தமிழர் கட்சிக்கு தான் போட்டுச்சு. என் வீட்டுக்காரம்மா, நாங்கள் பார்க்குற ஆள்கள ஃபுல்லாக என்றாவது தமிழ் தேசியம் விடணும். முல்லை பெரியாறு பிரச்சனை, காவிரி ஆறு பிரச்சனை, இந்த 20 பேரை இதில் சுட்டு கொண்டாங்களே ஆந்திராவில், அது எங்கள் பகுதியில் இருக்கிற மீனவர் பிரச்சனை, இதுகளை பற்றி வேறு எந்த கட்சியுமே பேச மாட்டேங்குது. மீனவர் சாகிறத பற்றி எந்த கட்சியும் பேச மாட்டேங்குது. ஆந்திராவில் 20 பேரை சுட்டு கொண்டதை பற்றி எந்த கட்சியும் பேச மாட்டேங்குது. முல்லை பெரியாறு விஜயும் பேசலை. இப்போ உள்ள அப்புறம் வந்து நான் வந்து தண்ணி விடுவேன், விவசாயிகளுக்கு வந்து இது பண்ணுவேன், ஆனால் லெட்டர் மட்டும் தான் எழுதுறாரு. எப்படி பார்க்குறீங்க? இன்னும் பார்ப்போம், இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம், இல்லை எப்போனாலும் பார்ப்போம். அதாவது எப்போயுமே எங்கள் பகுதியில் இருக்கிற முத்துராமலிங்க தேவர் ஐயா சொல்லியிருக்காரு, என்ன கச்சை நிலத்துக்கும் காவாளி சனங்களுக்கும் தான் காலம், எல்லாமே வந்து கூத்தாடி பையில தான் நாடு போகும், புறாக்கூடு கட்டி வாழ்வது போல் மனிதர்கள் வீடு கட்டி வாழ்வார்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அது இப்போ அப்படி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கள் ஐயா சொன்னது, எங்கள் தாத்தா சொன்னது இப்போ அப்படியே நடந்துக்கிட்டே இருக்குது. அதனால் உண்மைக்கு எங்கள் பகுதியில் இதயவனம் இளங்கோவன்டா ஒருத்தர் அண்ணன் இருக்கார். அப்புறம் இவர் இருக்கார், இயற்கையாளன் தவம்னு ஒருத்தர். அந்த தவம்ன்ற அண்ணன் சொன்னார், சீமான் அண்ணன் வந்து கார்ப்பரேட்டே எதிர்த்து அரசியல் பண்ணுறாரு, அதனால அவரை வந்து எல்லாருமே எதுக்கத்தான் செய்வாங்க. ஆனால் உண்மைதான். இன்றைக்கி நான் சென்னையில் அண்ணன் வீட்டில் இருந்தேன். ஒரு டிவியில் கூட இந்த மே 18 பற்றி சொல்லவே இல்லை. நாங்களும் எல்லா சேனல் மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஒரு டிவியில் கூட மே 18னா என்னன்னு தெரியவே இல்லை. அப்போ தெரிய விடாமல் பண்ணுறதுல இந்த அரசாங்கம், இந்த மீடியா எல்லாம் நல்லா பொறுப்பாக இருக்காங்கன்னு தெரியும். நன்றி.